வணக்கம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறர்க்கு. அன்பு அன்பு என்றால் ஆங்கிலத்திலே லவ் என்று பொருள்படுகின்றது. பாசம், நேசம், காதல், கருணை, இரக்கம் அனைத்துமே அன்பின் வடிவங்களாகின்றன. எதிர்பார்ப்பின்றி ஏற்படுவது அன்பு என்று சொல்லலாம். நெருங்கிய உறவுகளுக்கிடையே ஏற்படுவது பாசம் எனலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் உள ரீதியாக ஏற்படும் ஒரு நேசத்தினை காதல் என்று சொல்லலாம். இந்த அன்பு ஒரு உணர்வு தான். ஆனால் அது உணர்வோடு மட்டும் நின்று விடாது. எதிரியை தாக்கும் ஒரு கூரிய ஆயுதமாக அன்பு திகழ்கின்றது. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க ஒரு மந்திர சக்தியாக இந்த அன்பு திகழ்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான மொழி எது என்று சொன்னால் அது அன்புதான். எவர் உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்கின்றதோ, எவர் அன்பினை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் கடவுள் என்று திருமூலர் மிக அழகாக சொல்கின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவில, அன்பே சிவமாவது யாரும் அறிகில, அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே என்று சொல்கின்றார். அன்பு வேறு சிவம் வேறு என்று அறிவில்லாதவர்கள் சொல்வார்கள். அன்புதான் சிவம் என்பதை யாருமே அறிந்திருக்கவில்லை. அந்த அன்புதான் கடவுள் சிவம் என்பதை அறிந்தவர்கள் அன்பின் உருவமான கடவுளாக அமர்ந்திருப்பார்கள் என்று திருமூலர் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இதனைத்தான் சுப்பிரமணிய பாரதியார் சொல்கின்றார். அன்பில் சிறந்த தவம் இல்லை என்கின்றார். கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பாடலிலே யார் யார் சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம். அன்புதான் கடவுள் என்பதனை மிக அழகாக ஒரு பாடல் மூலம் எடுத்து காட்டுகின்ற கவிப்பேரரசு. ஒரு அறிஞர் சொல்கின்றார், இந்த உலகிலே மிகவும் அமைதியான நேரம் எது என்று சொன்னால், ஒருவரிடம் நாங்கள் கட்டுப்பாடின்றி நிபந்தனையின்றி எதிர்பார்ப்பின்றி ஒரு அன்பினை செலுத்துகின்றோம் அல்லவா, அந்த அன்பு செலுத்தப்படுகின்ற அந்த நேரம்தான் இந்த உலகிலே மிகவும் அமைதியான நேரம் என்று சொல்கின்றார். ஒரு குரு நிறைய மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள். குரு அவர்களிடம் கேட்கின்றார், வெளிச்சம் என்றால் என்ன என்று கேட்கின்றார். மாணவர்களுக்கு ஆச்சரியம், இது என்னடா ஒரு சாதாரண கேள்வி இப்போ எங்களிடம் கேட்கின்றார் ஆசிரியர் என்று நினைத்து விட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்கின்றார்கள். ஒருவன் சொல்கின்றான், ஒரு இருட்டான பாதையில் செல்லும் பொழுது பாதை தெரியவில்லை, ஒரு வெளிச்சம் வருகின்றது, அந்த வெளிச்சத்தை கொண்டு நாங்கள் நடந்து போகின்றோம், அதுதான் வெளிச்சம் என்று சொல்கின்றான். இன்னும் ஒரு மாணவன் சொல்கின்றான், நிறைய பொருட்கள் இருக்குது, என்னால் இனம் காண முடியவில்லை, ஒரு வெளிச்சம் ஒன்று வருகின்றது, அந்த வெளிச்சத்தின் மூலம் நான் பொருட்களை இனம் காணுகின்றேன், அதுதான் வெளிச்சம் என்று சொல்கின்றான். இப்படி நிறைய மாணவர்கள் பல பல விடைகளை சொல்கின்றார்கள். இதனெல்லாம் கேட்டுவிட்டு குரு சொல்கின்றார், நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் ஓரளவு சரிதான், ஆனால் வெளிச்சம் என்று சொன்னார் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் எங்கள் எதிரே வருகின்றான், ஏதோ துன்பத்திலோ துயரத்திலோ கவலையிலோ ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கின்றான், அவனை பார்த்தவுடன் எங்கள் மனதிலே அவன் ஒரு உறவாக ஒரு சகோதரனாக உள்ளத்திலிருந்து ஒரு அக வெளிச்சம் தோன்ற வேண்டும். அந்த அக வெளிச்சம் தோன்றும் பொழுது அவனுக்கு அன்பு எங்களுக்கு வெளிப்படுகின்றது. அந்த அக வெளிச்சம்தான் அன்பு என்று சொல்லி அந்த குரு மிக விளக்கத்தினை கொடுக்கின்ற அந்த அக வெளிச்சம் ஒரு பணத்தாலோ கல்வியாலோ புகழாலோ ஏற்படாது, அந்த வெளிச்சம் அன்பினால் மட்டுமே ஏற்படும் என்று சொல்லி அந்த அன்புக்குரிய விளக்கத்தினை அழகாக அந்த குரு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். அன்பின் உறைவிடமாக திகழ்ந்த அன்னை திரேசா சொல்கின்றார், அன்பு எல்லா பருவத்தினருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம், அது எங்களுக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்கின்றார். மேலும் அன்பு ஒரு இனிமையான உணர்வு கொண்டது, உணர்ச்சிகள் இனிமையாக இருப்பவர்கள் தான் நிறைந்த அன்பு உள்ளவர்கள் என்று மிகவும் அழகாக எடுத்து சொல்கின்றார்.
இந்த அன்பானது அறத்துக்கு மட்டும்தான் துணை நிற்கின்றது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அன்பு மரத்துக்கு, அதாவது வீரத்திற்கும் துணை நிற்கின்றது. இதனை நாங்கள் எங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை உதாரணமாக சொல்லலாம். தமிழ் மண் மீது பற்று வைத்த, பாசம் வைத்த, அன்பு வைத்ததன் காரணமாக ஈழ விடுதலை போராளிகள் ஆயுதம் ஏந்தி வீர தீரத்துடன் போராடி இந்த மண்ணுக்காக, தமிழீழ மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதனை நாங்கள் சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த பற்று, பாசம், இந்த அன்புதான் அவர்களின் வீர தீரத்திற்கு துணை நின்றிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு வீரத்திற்கு துணையாக நிற்கின்றது. இதனைத்தான் அறத்துக்கே அன்பு சார் என்பதறிய மரத்துக்கும் அகுதே துணை என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லியிருக்கின்றார். இந்த வாழ்க்கையை நாங்கள் செழுமையாக்குவதற்கு எங்களிடம் நிறைய மந்திர திறவுகோள்கள் இருக்கின்றன. பாக்கியம் செய்தவர்களிடம் ஒரு திறவுகோள், நிறைய பாக்கியங்கள் புண்ணியம் செய்தவர்களிடம் நிறைய திறவுகோள்கள் இருக்கின்றன. இந்த திறவுகோள்களை வைத்து நாங்கள் ஒவ்வொரு மனங்களையும் அழகாக திறந்து விடலாம். ஒரு வணக்கம் சொல்வதன் மூலம் ஒரு மனம் அழகாக திறக்கப்படுகின்றது. நன்றி மறப்பது நன்றன்று. அந்த நன்றியினை நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு மனம் மிக அழகாக திறக்கப்படுகின்றது. சிரிப்பின் மூலம் மன அழுத்தத்தை போக்கலாம், மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அந்த சிரிப்பின் மூலம் ஒரு மனமானது மிக அழகாக திறக்கப்படுகின்றது. மன்னிப்பு கேட்பவன் கடவுளுக்கு சமம். அந்த மன்னிப்பினை நாங்கள் கேட்கும் பொழுது மிக மிக அழகான ஒரு மனமானது திறக்கப்படுகின்றது. இந்த மன்னிப்பு பற்றி மார்ட்டின் லூதர் கிங் சொல்லும்போது சொல்கின்றார், மன்னிப்பு கேட்கும் ஆற்றலை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் அன்பு கொள்ள தகுதியற்றவர்கள் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் சொல்கின்றார். திருவள்ளுவர் சொல்கின்றார், அன்பினை அடைத்து வைக்க முடியாது. எங்கள் அன்புக்குரியவர்கள் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை பார்த்தவுடன் எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் துளி வாயிலாக அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொல்கின்றார். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் என்று மிக அழகான ஒரு குரல் மூலம் அன்பின் வெளிப்பாட்டை காட்டுகின்றார். இந்த அன்புதான் கடவுள். இதுதான் அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.